Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனா கிராஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அகார் அகார் கடல் பாசினோ சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எம்மியான டிஷ். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இது உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் 1 hour வரையே ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணிடலாம். நான் 2 அகார் அகார் பேக்கெட் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்து 1 லிட்டர் அளவு வந்து பாலை நல்லா வந்து சுண்டை காய்ச்சி எடுத்திருக்கோம். இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் நீங்கள் பால் காய்ச்சினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக டேஸ்டியாகவே வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த அகார் அகார் தெரியவே கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு நான் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 விதமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து ஒயிட் சுகர் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து நான் இந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு தட்டில் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அகார் அகாராக ஆட் பண்ணிக்கலாம் தட்டில். இது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரையில் பண்ணது, அது வந்து சுகர் யூஸ் பண்ணி பண்ணது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சம் முந்திரி பாதாம் இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸில் பார்க்குறதுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதை ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள். அண்ட் லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.